கொலாப்ஸ் த டைம்லைனுங்கிற நான் எழுதின புக்கோட ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபைனல் சாப்டர் 10 30 டே பில்டர் பிளான். நாலேஜ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஆனா, அத நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது மட்டும் தான் நம்மனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஒரு உயர்ந்த நிலைய அடைய முடியும். ஒரு ரியல் மூமென்டம பில்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய பிளான் 30 நாளுக்கு தேவைப்படக்கூடிய பிளான நம்ம இங்க பார்க்க போறோம். வீக் 1 கிளாரிட்டி ரீசெட். டே 1ல வந்து நம்மளோட 3 இயர் விஷன எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம எழுதணும். டே 2 அதுக்கு ஆப்போசிட்டா எந்த மாரி விஷயங்கள் நமக்கு வேண்டாம், எந்த மாரி லைஃப் நம்ம வாழ வேண்டாங்கிறத எழுதணும். டே 3 ஒரு ஐடென்டிட்டிய சூஸ் பண்ணிக்கணும். லைக் பில்டர். ஐ வாண்ட் டூ பி எ பில்டர். ஐ வாண்ட் டூ பி எ ஃபினிஷர். ஐ வாண்ட் டூ பி எ கிரியேட்டர். டே 4லேருந்து 7 வரைக்கும் ஜர்னல் 10 மினிட்ஸ் அ டே. 10 நிமிஷம் மட்டும் ஜர்னல் பண்ணணும். எந்த மாரி விஷயங்கள்னா, அந்த ஐடென்டிட்டி உள்ள ஒரு பெர்சன் எந்த மாரி விஷயங்கள செய்யக்கூடும், அந்த மாரி விஷயங்கள நம்ம செய்ய ஆரம்பிச்சா எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டெய்லியும் எழுதணும். வீக் 2 வந்து ஆக்ஷன் இன்ஸ்டாலேஷன். டே 8 என்ன பண்ண போறோம்னா, பிக் ஒன் ஸ்மால் ப்ராஜெக்ட். அது நீங்க புக்கா இருக்கலாம், நீங்க எழுத நினைச்ச புக்கா இருக்கலாம், இல்ல நீங்க பில்ட் பண்ண நினைச்ச வெப்சைட்டா இருக்கலாம், இல்ல நீங்க ப்ரொவைட் பண்ண நினைச்ச ஒரு சர்வீஸுக்கு ஒரு லேண்டிங் பேஜ கிரியேட் பண்ணுங்க. டே 9லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 2 மணி நேரம் மட்டும் பிளாக் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் மூவ் ஆனா போதும். டே 11லேருந்து 14 ஒரு ஸ்மால் வெர்ஷன கிரியேட் பண்ணுங்க. அத யாராவதுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா வர்ற ஃபீட்பேக்க கத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு. வீக் 3 சிஸ்டம் ஸ்ட்ரெங்த். டே 15த் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஆட்டோமேட் பண்ணுங்க. ஒரு டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ஆட்டோமேஷன இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. டே 16 அண்ட் 17 வந்து ஒவ்வொரு நாளும் கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா, மொத்தமா ஒரே நாள்ல கன்டென்ட் கிரியேட் பண்ணிருங்க. அத ஸ்கெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நான் இந்த ஒரு எபிசோடையே லாஸ்ட் 4 எபிசோட்ஸ ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ணி, கிரியேட் பண்ணி, எடிட் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து அப்லோட் ஆகுற மாரி ஷெட்யூல் மட்டும் பண்ணிட்டேன். டே 18 அண்ட் 21 வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோவ டாக்குமெண்ட் பண்ணுங்க. அது உங்களோட ஃபியூச்சர்ஸ் செல்ஃப்‌க்கோட டைம வந்து ரெடியூஸ் பண்ணும். நெறைய டைம உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வீக் 4 பிலீவ் அ ஸ்டாக். டே 22 இந்த மாசம் நம்ம வின் பண்ணுன 3 விஷயத்த எழுதுங்க. டே 23 இதே மாதிரி வேகத்துல நம்ம போயிட்டு இருந்தோம்னா, 90 நாள்ல நம்ம எந்த மாதிரி இருப்போங்கிறத விசுவலைஸ் பண்ணுங்க. டே 24 அண்ட் 27க்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட போதும். உதாரணத்துக்கு, நான் இந்த பாட்காஸ்ட்ல வீக்லி ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா, நம்மளோட பாட்காஸ்ட் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. டே 28லேருந்து 30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த 30 வந்து பிளான் பண்ணுங்க. தொடர்ந்து இத மறுபடியும் ஆரம்பிங்க. ஃபைனல் ரிமைண்டர். நமக்கு இத ஆரம்பிக்க நம்மகிட்ட இருந்து எந்த ஒரு பெர்மிஷன்ஸும் இத நம்ம ஆரம்பிக்கணுமாங்கிற எந்த ஒரு குழப்பமும் தேவையில்ல. நமக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் ப்ரூஃப் மட்டும் தான். சின்ன சின்ன விஷயங்கள நம்ம செய்யும்போது மட்டும் தான் அந்த ப்ரூஃப் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆக நம்ம ஒரு உந்துகோலா இருக்கு. ஆனா அந்த ப்ரூஃப் எதிலிருந்து வரும்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள தொடர்ந்து காம்பவுண்டா பண்ணும்போது மட்டும் தான் நம்மளோட பிலீவ் சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆகும். நம்மனால ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செய்யவும் முடியும். இப்போ நீங்க இந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு ரோட் மேப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இத தொடர்ந்து செய்யறது மட்டும் தான். கொலாப்ஸ் யுவர் டைம்லைன். பில்ட் யுவர் மொமெண்டம். பினிஷ் வாட் யூ பிலீவ். ஓகே, ஃபைனலா இந்த சாப்டர் வந்து நிறைவுக்கு வந்துருச்சு. இத கடைசி வரைக்கும் கேட்ட உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.